திரும்பி நிற்கிறாங்க. இந்த ரோடு தெரிதல் இருக்கு. அந்த 41 இப்போ நம்ம 41 ஏன் நம்ம இருக்கிற மெயிலில் இருக்கோம். ஆமாம் ஆமாம், இந்த 3 கிலோமீட்டர் நம்ம மணிமுத்தல் போய் சேர்ந்தோம். ஆமாம், நம்ம திருப்பூர் வாய்க்கால் போய் போய் இந்த மாறு போய் சேர்ந்தோம். 29ஆம் கிலோமீட்டர் பயிலூர் அணைக்கட்டு. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி ஒரு பர்செப்ஷன் வந்து ட்ரை டிஸ்ட்ரிக்ட், மழை பெஞ்சால் தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு மாவட்டம், மழையை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்றது. வைகை ஆற்று பாயக்கூடிய பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் டேம் ஓப்பன் பண்ணும்போது தண்ணி வந்துடுறது. மணிமுத்தார் பேசனில் வரக்கூடிய பகுதிகளில் நல்லா மழை பெஞ்சால் தண்ணி கிடச்சி விவசாயம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலை வந்து முன்னாடி இருந்தவங்க விஷனரியாக இந்த மாவட்டத்தில் நிறைய வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. 5000க்கும் மேற்பட்ட வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்குகள் உள்ள கண்மாய்கள் உள்ள மாவட்டம் நம்முடைய மாவட்டம். புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் சென்னை பக்கம் உள்ள மேபி திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் நீர்நிலைகள் இருக்குது. பட் இந்த அளவுக்கு புதுக்கோட்டை, சிவகங்கைனா சென்ட்ரல் சவுத் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வாட்டர் பாடிஸ் உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த நீர்நிலைகளை நம்ம பார்க்கும்போது சிவகங்கை மாவட்டத்தில் வைகை ஆற்று ஒரு முக்கியமான ஆறாக இருந்தாலும் கூட சர்குணி ஆறு, மணிமுத்தாறு, பாலார், விரிசலியார், தேனார் போன்ற சிற்றாறுகள் வந்து நிறைய உள்ள ஒரு மாவட்டம். இந்த டேங்குகளில் தண்ணி மழை பெய்யும் போது தண்ணி கரெக்டாக வந்து சேரணும் அப்படின்னா அந்த சிற்றாறுகளில் தண்ணி பாயறதுக்குள்ள வழிவகை இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் டேங்குகளில் தண்ணி வந்து சேரும். மட்டும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சொசைட்டி இருக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் சொசைட்டி அப்படின்ற ஒரு சொசைட்டி வந்து நாங்கள் கலெக்டரேட்டில் ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த சொசைட்டி எவ்ரி இயர் ஆடிட்டிங் நடக்குது. அந்த சொசைட்டியில் ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ். ஸோ அதில் வரக்கூடிய இப்போ நீங்கள் எல்லோரும் கொடுக்கக்கூடிய செக்ஸ் வந்து அந்த சொசைட்டி அக்கௌண்ட்டில் போகும். இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஆடிட். எவ்ரி இயர் ஆடிட்டிங் வில் பி டன் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வில் பி சப்மிட்டட் பிஃபோர் தி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ். ஸோ இது ஒரு ப்ராப்பரான மெக்கானிசத்தில் நீங்கள் கொடுத்த ஃபண்டு வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டான முறையில் நாங்கள் இதை செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றது இங்கே வந்திருக்கிற நன்கொடையாளர்கள் அனைவரையும் தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் நம்ம சிவகங்கை புனர்வலம் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட்டும் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளையுமே அதில் மேப்பிங் பண்ணி அதோட ஜியோ கோஆர்டினேட்ஸோட சர்வே நம்பரோட அந்த மேப்பிங் பண்ணி அந்த விஷயமும் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்லேயுமே இந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்படி இப்போ இந்த நமக்கு தமிழ்நாட்டிலோ இல்லை இந்தியாவிலோ இல்லை, வெளியில் இருக்கிறாங்க, அவங்க ஊரில் உள்ள ஏதாவது ஒரு நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்காக, அது இப்போது ஆறாக இருக்கணும்னு இல்லை, அது ஒரு குளமாக இருக்கலாம், கண்மாயாக இருக்கலாம், அதுக்கு அவங்க முன் வராங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த வெப்சைட் மூலமாக அவங்க பேமெண்ட் பண்ணோம்னா again it will go to the account. அந்த அக்கௌண்ட்லேயே போயிடும். அவங்க எந்த நீர்நிலைக்காக அந்த பணத்தை கொடுக்குறாங்களோ அந்த நீர்நிலைக்கு பாதுகாக்கிறதுக்கும் அதோட மேம்படுத்துறதுக்காகவும் அந்த ஃபண்டு வந்து யூட்டிலைஸ் செஞ்சு பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸோட அந்த டோனருக்கு வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ள ஏற்பாடுகளும் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த விஷயத்தை வந்து இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த மழை சீசன் வர்றதுக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நீர் சேமிக்கிறதுக்கு தயார் நிலையில் வச்சுக்கலாம் என்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு பயனுள்ள ஒரு பணி இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது.
நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணமான இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று வருகிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல மாநிலத்தில் அதிகமான சிற்றாறுகளும் எண்ணிலடங்கா ஏரிகள், குளங்கள், குட்டைகள் நிறைந்த ஒரு மாவட்டம்னா அது நம்முடைய சிவகங்கை மாவட்டம் தான். அத்தகைய ஆறுகள், அதை போல சிற்றாறுகள், ஏரிகள், குளங்கள் இவை அரசின் பல்வேறு துறைகளால் நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை, அதே போல ஊரக வளர்ச்சித்துறை என்று பல்வேறு துறைகளால் இது நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரையில் வானம் பார்த்த பூமி என்பதையும் கடந்து பல ஆறுகளும் சிற்றாறுகளும் ஏன் நம்முடைய மாவட்டத்தில் தென்பகுதியில் வைகை ஆறும் நீண்ட நெடிய தூரம் பயணிக்கிறது. ஆக இப்படி பல சிற்றாறுகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள் இருந்தும் மழை காலங்களில் வரக்கூடிய நீர் அண்ணன் மணிகண்டன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்ட எல்லை வர வருது, நம்முடைய சிவகங்கை மாவட்ட எல்லைக்குள் வரவில்லை. ஆகவே அப்படி வருவதற்கு என்ன வழிவகை என்று நான் சிந்தித்தேன் என்று சொன்னார்கள். அந்த சிந்தனை இன்றைக்கு செயல் வடிவம் கிடைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. காரணம், நம்முடைய ஆறுகள், சிற்றாறுகளில் நீர் வறுத்துக்கள் வழிகள்லாம் முச்செடிகள் வண்டி நீர் சீராக செல்வதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு. குறிப்பாக இங்கே கூட நாம் இந்த பணியை தொடங்கி இருக்கிறோமே, இந்த இடத்துல கூட 10 அடிக்கு மேல் 15 அடி வரை மரங்கள்லாம் வளர்ந்து இருக்கிறது. ஆகவே இவற்றை நாம் அப்புறப்படுத்தினால்தான் அதை சமப்படுத்தி மழை காலங்களில் வரக்கூடிய ஆற்றின் நீர் சீராக செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று முடிவெடுத்துத்தான் இந்த பணியை தொடங்கி இருக்கிறார்கள். அரசின் சார்பில் எவ்வளவுதான் நிதிகளை ஒதுக்கினாலும் இந்த பணிகளை எல்லாம் முழுமையடைய செய்ய முடியாது என்று நம்முடைய மாவட்ட ஆட்சியரோடு அண்ணன் மணிகண்டன் அவர்களுடைய தலைமையிலான குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். உடனடியாக அதில் ஆர்வம் கொண்டு இது நீண்ட காலமாக குழுமம் என்ற அச்ச உணர்வை போக்கின்ற வகையில் ஏற்கனவே பரிசார்த்தமாக முதல்ல ஒரு பணியை தொடங்கி இருக்கிறாங்க. அதுதான் நம்முடைய சருகணி ஆறு. இந்த சருகணி ஆறு பணியை முதல்ல தொடங்கி அது எவ்வளோ எஸ்டிமேட்டு? அது ஒரு 30 லட்சம் ரூபா மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்ட அந்த பணியை நான் நம்முடைய நன்கொடையாளர்கள் மூலமாக அதற்கு தேவையான நிதியை திரட்டி அதை முடித்து தருகிறேன் என்று உறுதி சொல்லி அந்த பணியை எடுத்து 90